பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 27 1, 2, 3. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாமல், என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் என்னுடைய வெளிச்சம். ஆகவே சத்துரு எந்த ரூபத்தில் எழும்பி வந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்று கேட்டால் வேதம் அவர் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏன்னா என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு என் கூடவே இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறார். இயேசு என் ரட்சிப்பாக இருக்கிறார். இயேசு என் விளக்காக இருக்கிறார். என் நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் எனக்கு என்ன சம்பவித்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் மெய்யாகவே நமக்கு வெளிச்சமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.